என்னை இந்த அரசாங்கம் புலி புலி என்று அடையாளப்படுத்துகின்றது. நான் விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது சுட்டு கொலை செய்யுங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். මට මේක සිංහලෙන් කියන්න කැමැති මාව නිකන් කොටි 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 කියලා අය එච්චර ඩිප්‍රස් කරන්නේ මං කොටි නම් අරස් කරන්න මම නැත්තම් වෙඩි දියන්න. பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சனையை முன்வைத்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா 64 நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை ஃபோன் பண்ணுவதற்காக 36 நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். போடப்பட்ட 24 வழக்குகள், ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய சபை முதல்வர் பிமல் ரத்நாயක ඒකගෙන මම කියන්න කැමතියි ඔබතුමා ගරු නියෝජක කතානායක නිසි ගෞරවයෙන් ඉල්ලා අසනවා. කරුණා කළා මේ මන්ත්‍රීතුමාගේ කතා කිරීමේ අයිතිය ඔබතුමා සහ කතානායකතුමාලා කතා කළා අද දිනේදී හෝ නැත්නම් හෙට දිනේදී විසඳා දෙන්න කියලා ඉල්ලීම අපි කරනවා. එතුමාගේ අනිත් කරුණ එතුමා උසාවි ක්‍රම වලින් බේරගන්න. இவருக்கு நேரம் வழங்காமை பிழையான விடயம். நேரம் வழங்காமைக்கு எதிர்க்கட்சியே பொறுப்பு. அர்ச்சுனாவின் சிறப்புரிமை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவரை கைது செய்வதாக இருந்தால் சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அவரின் மற்றைய நடவடிக்கைகள் தொடர்பாக குறிப்பாக அவரை கைது செய்ய பிடியாணை உள்ளது. அதுபோன்ற விடயங்களுடன் அரசாங்கத்திற்கு எந்த தொடர்பும் கிடையாது. அது சட்டப்படியான விடயமாகும். அவரை கைது செய்ய வேண்டுமாயின் சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் தவறு செய்திருந்தால் அது தவறுதான். அரசாங்கம் தேசிய நல்லிணக்கத்துடன் செயற்படுகிறது. ஆகவே தயவு செய்து எம்மீது இனவாத விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என அவர் தெரிவித்தார். இதன்போது மீண்டும் எழுந்து உரையாற்றிய அர்ச்சுனா எம்பி අද වෙනකම් මට නඩුව 24ක් දාලා තියෙනවා. හැබැයි ඒ නඩුව 24 පෞද්ගලික නඩුවක් නෙවෙයි. වංජාවක් අල්ලනවා කියලා කිටපු ආණ්ඩුවේ කියපු විදියටම මම කිව්වේ හොස්පිටල් වල වංජාවක් යනවා කියලා. අද වෙනකම් කීයක් Facebook වල මේ ෂය වෙනවද කියලා බලන්නකෝ. හොස්පිටල් වල මිනිමරුවා. මන්නාර හොස්පිටල් එක මිනිමරුවා. තව එකක් මම නිකන් කියන්නම්. මම සාමාන්‍ය මන්ත්‍රීවරයෙක් කරේ පත් උනේ මේ හරි ඊට කලින් මම ડોක්ටර් කෙනෙක්. කවදාවත් මං ගැන එක මීඩියා වල කම්ප්ලේන්ට් ආවිල්ලා තියෙනවද? මට මේක සිංහලෙන් කියන්න කැමැති මාව නිකන් කොටි 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 කියලා අය එච්චර ඩිප්‍රස් කරන්නේ. මං කොටි නම් අරස් කරන්න මම නැත්තම් වෙඩි දියන්න. இப்போது வரையில் எனக்கு எதிராக 24 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவை எதுவும் தனிப்பட்ட வழக்குகள் கிடையாது. ஊழல்கள் தொடர்பில் எவ்வளவோ தகவல்கள் கூறியுள்ளனர். மன்னார் வைத்தியசாலையில் கொலை செய்கின்றனர். நான் எம்பியாக முன்னர் வைத்தியரே. அப்போது எனக்கு எதிராக ஏதாவது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளனவா? நான் இப்போது வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். என்னை ஏன் புலி புலி என்று கூறி கஷ்டப்படுத்துகின்றீர்கள்? நான் புலி என்றால் கைது செய்யுங்கள், இல்லாவிட்டால் என்னை சுட்டு கொலை செய்யுங்கள் என தெரிவித்தார். இதன்போது அர்ச்சுனா முன்வைத்த விடயங்களுக்கு பதிலளித்த எதிர்க்கட்சி பிரதம கொறடாவான கயந்த கருணாதிலக මන්ත්‍රීවරයා දැන් ප්‍රකාශ කරා අද සිට ආණ්ඩුවට කිසිම සහයෝගයක් දෙන්නේ නැති බව. ඒ කියන්නේ විපක්ෂයේ නියෝජනය කරන කෙනෙක් හැටියට අපිට දැන් එතුමාව පෙනියා. විපක්ෂයේ අනිකුත් පක්ෂවල මන්ත්‍රීවරුත් සමග එකඟතාවයකට ආවා වගේ කාලය නියම කිරීම, ඒ වගේම කතා කරන ස්ථානීය නියම කිරීම ඒක අපේ කාර්යභාරයක්. ඒවට එකඟ වන්නේ නම් අපි කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. අපි ඒ කාලය ලබා දෙන්න මෙතෙන් පටන් ක්‍රියා කරන්න අපිට පුළුවන්කම තිබෙනවා. இந்த எதிர்க்கட்சியில் உள்ள சகல கட்சிகளுக்கும் நியாயமான நேரத்தை ஒதுக்குவதற்காக கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. குறித்த எம்பி தொடர்பில் சில மாதங்களுக்கு முன்னர் பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. எதிர்க்கட்சி அலுவலக அதிகாரிகள் மற்றும் எமது எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பில் நாங்கள் சபாநாயகருக்கு முறையிட்டுள்ளோம். இது தொடர்பில் பதிலை வழங்குமாறு கோரியுள்ளோம்.
தெரிவித்துள்ளோம். இந்நிலையில் குறித்த எம்பி இன்று முதல் அரசாங்கத்திற்கு எவ்வித ஆதரவு வழங்கவில்லை என்று கூறியுள்ளார். இதன்படி எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பியாக இப்போது அவர் தெரிகின்றார். எதிர்க்கட்சிகளின் மற்றைய கட்சிகளுடன் இணக்கப்பாட்டுக்கு வந்ததை போன்று காலம் மற்றும் உரையாற்றும் இடம் தொடர்பான விடயங்களை தீர்மானிப்பது எங்களின் பணியாகும். இதற்கு இணங்குவதாக இருந்தால் அந்த நேரத்தை வழங்க இப்போது முதல் நடவடிக்கை எடுக்கலாம். அத்துடன் குழுக்களுக்கு மற்றைய கட்சிகளின் உறுப்பினர்கள் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கின்றோம் என அவர் தெரிவித்தார். මේ ලයිස්තු ටික සකස් කරලා දෙන්න පුළුවන්. අද වුණත් ඉවර කරන්න පුළුවන්.